Hi friends, வணக்கம் and welcome to my channel Prince of Programming. Today நம்ம பார்க்க போற topic operators part 2. So in previous tutorial we learned about operators, then what is operand, then what are the types of operators, then அதுல arithmetic operators and assignment operators வரைக்கும் previous tutorialல பார்த்தோம். அதோட continuation தான் இந்த tutorialல பார்க்க போறோம். These are the classification of operators, arithmetic and assignment operators பார்த்தாச்சு. Then third type, relational operators. So relational operator எதுக்கு யூஸ் பண்றோம்? It is used to check the relationship between two or more operands. So ரெண்டு மூணு operands நான் combine பண்ணி பார்க்கும்போது அதோட relationship எப்படி இருக்கு அப்படிங்கறத நான் செக் பண்றதுக்கு தான் இந்த relational operator யூஸ் பண்றோம். அப்படி யூஸ் பண்ணும்போது அந்த ரிலேஷன் ட்ரூவா இருந்துச்சு அப்படின்னா இட் ரிட்டர்ன்ஸ் 1 ஆர் அந்த ரிலேஷன் ஃபால்ஸா இருந்துச்சு அப்படின்னா இட் ரிட்டர்ன்ஸ் வேல்யூ 0. ஸோ அப்போ ஒரு ரிலேஷன்ஷிப்பை நான் செக் பண்றேன், அதை செக் பண்ணிட்டு அந்த ரிலேஷன் ட்ரூவா இருந்துச்சுன்னா எனக்கு 1ன்னு ரிட்டர்ன் ஆகும், ஃபால்ஸா இருந்துச்சுன்னா எனக்கு 0ன்னு சொல்லி ரிட்டர்ன் ஆகும். ஸோ இந்த ரிலேஷனல் ஆபரேட்டர் எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா இட் இஸ் யூஸ் டு கம்பேர் 2 ஆர் மோர் ஆபரண்ட்ஸ். ஸோ கம்பேர் பண்றேன், ரெண்டு ஆபரண்ட்க்கு நடுவுல கம்பேர் பண்ணி அதோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு அப்படிங்கறத செக் பண்றேன். எக்ஸாம்பிள் 5 less than 9. ஸோ இதுல 5ஐயும் 9ஐயும் நான் செக் பண்றேன், ரெண்டு ஆபரண்ட் ரெண்டை செக் பண்றேன். ஸோ செக் பண்றதுக்கு நான் லெஸ் தேன் அப்படிங்கிற ஆபரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ லெஸ் தேன் இஸ் அ ரிலேஷனல் ஆபரேட்டர். ரெண்டு வேரியபிளுக்கு நடுவுல இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை செக் பண்றதுக்கு தான் ரிலேஷனல் ஆபரேட்டர் யூஸ் பண்றோம். அப்ப நான் 5க்கும் 9க்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குங்கிறத செக் பண்றதுக்கு இந்த ரிலேஷனல் ஆபரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்படி பண்ணும்போது செக் பண்ணிட்டு அந்த ரிலேஷன் ட்ரூவான்னு பார்க்கணும். இப்போ 5 less than 9, 5 less than 9 ட்ரூவா? ஆமா, ட்ரூ தான். ஏன்னா 5 வந்து 9ஐ விட லெஸர் நம்பர் தான். ஸோ ரிலேஷன் இஸ் ட்ரூ. அப்போ ரிலேஷன் ட்ரூவா இருக்கிறதுனால இட் வில் ரிட்டர்ன் 1. மேபி ஃபால்ஸா இருந்துச்சுன்னா இட் ரிட்டர்ன் 0. இதுதான் ரிலேஷனல் ஆபரேட்டரோட ஒர்க்கிங். ஸோ இந்த ரிலேஷனல் ஆபரேட்டர்ஸ் நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா டெசிஷன் மேக்கிங் அண்ட் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். சி ப்ரோக்ராம்ல இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மேக் பண்ணும்போது டெசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு, அதே மாதிரி லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஒன்று இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது நம்ம ரிலேஷனல் ஆபரேட்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம். அந்த டெசிஷன் மேக்கிங், லூப்பிங் இது எல்லாமே நம்ம செப்பரேட் டுட்டோரியலா படிப்போம். இப்போ நம்ம கீவேர்ட்ஸ் பத்தி தான் படிச்சுட்டு இருக்கோம். எல்லா கீவேர்ட்ஸும் என்னன்னு தெரிஞ்சாதான் அடுத்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மேக் பண்ணும்போது யூஸ் பண்ணும்போது நமக்கு ஈஸியா புரியும். So these are the relational operators. First one, equal to. So equal to பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு equal to symbol போட்டிருந்தனா அது வந்து assignment operator. So double equal to போட்டிருந்தாதான் அது equal to operator. இந்த equal to operator என்ன பண்ணுனா ரெண்டு வேரியபிளுக்கு நடுவுல இருக்கிற ரிலேஷன்ஷிப் ஈக்குவலான்னு சொல்லி செக் பண்ணும். செக் பண்ணிட்டு அது ஈக்குவலா இருக்கு, அந்த ரிலேஷன் ட்ரூவா இருந்துச்சு அப்படின்னா இட் ரிட்டர்ன்ஸ் 1, அப்படி இல்லைன்னா இட் ரிட்டர்ன்ஸ் 0. இப்போ நான் எக்ஸாம்பிள் 5 ஈக்குவல் டு 3 செக் பண்றேன். 5ம் 3ம் ஈக்குவலா இல்ல, ரெண்டும் வேற வேற நம்பர். அப்ப நான் ஈக்குவல்னு செக் பண்ணும்போது அது ஈக்குவலா இல்ல. ஸோ அந்த ரிலேஷன் வந்து ஃபால்ஸ். ரிலேஷன் ஃபால்ஸ்னா எனக்கு என்ன ரிட்டர்ன் ஆகும்? 0ங்கிற வேல்யூ ரிட்டர்ன் ஆகும். தென் நெக்ஸ்ட் ஒன் கிரேட்டர் தேன். ஸோ கிரேட்டர் தேனை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி தான், ரெண்டு நம்பரை நான் இப்போ செக் பண்றேன். ரிலேஷன் ட்ரூனா 1 ரிட்டர்ன் ஆகும். அப்போ 5 கிரேட்டர் தேன் 3ன்னு நான் செக் பண்றேன். 5 வந்து 3ஐ விட கிரேட்டரா? ஆமா, 5 greater than 3 தான். So the relation is true, so it returns 1. Similarly, less than 5 less than 3 ன்னு செக் பண்றேன், relation false. ஏன்னா 5 வந்து 3ஐ விட சின்ன நம்பர் கிடையாது. So relation falseனால it returns 0. Then இந்த சிம்பிள் தான் not equal to. notக்கு exclamatory symbol, ஒரு ஆச்சரியக்குறி, then ஒரு equal to symbol. So not equal to. ரெண்டும் not equalனு செக் பண்றேன். So 5 not equal to 3ஆ? ஆமா, 5 வந்து 3க்கு ஈக்குவல் கிடையாது. ஸோ அப்போ 5ம் 3ம் நாட் ஈக்குவல்ங்கிறதுனால the relation is true, so it returns 1. Then greater than or equal to, then less than or equal to. Similar operations தான். So these are the relational operators. ரெண்டு வேரியபிள் or ரெண்டு கான்ஸ்டன்ட்க்கு நடுவுல இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை கம்பேர் பண்ணி செக் பண்ணிட்டு அந்த ரிலேஷன் ட்ரூவா இருந்துச்சுன்னா 1ன்னு ரிட்டர்ன் ஆகும், ரிலேஷன் ஃபால்ஸா இருந்துச்சுன்னா 0ன்னு ரிட்டர்ன் ஆகும். The next one, logical operators. இந்த logical operators எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா ரெண்டு மூணு கண்டிஷன்ஸ் நான் செக் பண்ண வேண்டி இருக்கு, அதை வந்து நான் கம்பைன் பண்ணி ஒரே எக்ஸ்பிரஷன்ல செக் பண்றதுக்கு
the logical operators யூஸ் பண்ணுவோம். So these are the logical operators. Logical and ரெண்டு தடவை ampersand symbol போடணும். Then logical or இது வந்து கீபோர்ட்ல shift key பக்கத்துல or enter key பக்கத்துல symbolsல இருக்கும். ஒரு சின்ன லைன், ஒரு கோடு மாதிரி தான் இருக்கும், ஒரு vertical bar. So அது 2 times யூஸ் பண்ணணும். அதான் logical or. Then exclamatory symbol, அது logical not. மொத்தம் 3 ஆபரேட்டர் இருக்கு லாஜிக்கல்ல. இது ஒவ்வொன்றும் எப்படி ஒர்க் ஆகுங்கிறத பார்க்கலாம். So first one logical and. And அப்படினாலே ரெண்டையும் ஜாயின் பண்றதுக்கு தான் and யூஸ் பண்ணுவோம். So இதுல என்ன மீனிங் அப்படின்னா ரெண்டு எக்ஸ்பிரஷன் ஆர் ரெண்டு கண்டிஷனை நான் இப்ப கம்பைன் பண்றேன்னா ரெண்டு கண்டிஷனுமே ட்ரூவா இருந்தாதான் எனக்கு அவுட்புட் வந்து ட்ரூவா இருக்கும். ஆர் ஏதாவது ஒரு கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிட்டனாலே என்னோட அவுட்புட் வந்து ஃபால்ஸ் தான். அதான் லாஜிக்கல் அண்டோட மீனிங். So it returns true only if all the operands are true. எல்லா கண்டிஷனையும் நான் இப்போ கம்பைன் பண்ணி and ஆபரேட்டர் மூலமா செக் பண்றேன் அப்படின்னா எத்தனை கண்டிஷன் இருக்கோ எல்லா கண்டிஷனுமே ட்ரூவா இருக்கணும். If all the operands are true, then it returns true. So இப்ப எல்லா கண்டிஷனும் ட்ரூவா இருந்தா மட்டும்தான் it returns true. Otherwise ஏதாவது ஒரு கண்டிஷன் ஃபால்ஸா இருந்துச்சுன்னா it returns false. If any of the operands is false, it returns false. ஏதாவது ஒரு ஆபரண்ட் ஃபால்ஸா இருந்தாலும் it returns false தான். Then it returns false if all the operands are false. எல்லா ஆபரண்ட்மே ஃபால்ஸா இருந்தாலும் it returns false தான். So அப்ப லாஜிக்கல் அண்ட பொறுத்த வரைக்கும் ஒரு ஆபரண்ட் ட்ரூவா இருந்தாலும் ட்ரூன்னு சொல்லி நமக்கு கிடைக்காது. எல்லா ஆபரண்ட்மே all the operands are true, then it returns true. Otherwise if ஏதாவது ஒரு ஆபரண்ட் ஃபால்ஸா இருந்தாலும் அவுட்புட் வந்து ஃபால்ஸ் தான். ஸோ இப்போ நான் எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்றேன். நான் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். c = 5 and d = 2ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ c யோட வேல்யூ 5, d யோட வேல்யூ 2. இப்போ நான் ஒரு எக்ஸ்பிரஷனை செக் பண்றேன். ஸோ எக்ஸ்பிரஷன் தான் இருக்கு, செக் பண்றேன். இதுல பாத்தீங்கன்னா ரெண்டு கண்டிஷன்ஸ் இருக்கு. c = 5ங்கிறது ஒரு கண்டிஷன், d < 5ங்கிறது இன்னொரு கண்டிஷன். அப்ப ரெண்டு கண்டிஷனையும் நான் கம்பைன் பண்ணியிருக்கேன் லாஜிக்கல் and ஆபரேட்டர் யூஸ் பண்ணி. இப்போ நான் கம்பைன் பண்ணி இது எப்படி எக்ஸிக்யூட் ஆகும்னா ஃபர்ஸ்ட் முதல் கண்டிஷனை இவாலுவேட் பண்ணும். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து c = 5. c யோட வேல்யூ 5ஆ ஈக்குவலா இருக்கா அப்படின்னு செக் பண்றேன். c யோட வேல்யூ என்னது, நம்ம எடுத்துக்கிட்டதே 5 தான். அப்போ 5க்கு ஈக்குவல் தான். அப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து எனக்கு ட்ரூ. தென் செகண்ட் கண்டிஷன் செக் பண்றேன், d < 5ஆ. d யோட வேல்யூ என்னது 2. ஸோ 2 < 5ஆன்னு செக் பண்றேன். ஆமா 2 வந்து < 5 தான். அப்போ இந்த கண்டிஷனும் ட்ரூ. அப்போ and ஆபரேட்டர் யூஸ் பண்ணும்போது ரெண்டு கண்டிஷனுமே ட்ரூவா இருந்துச்சுன்னா இட் ரிட்டர்ன்ஸ் ட்ரூ. ஸோ 1ங்கிற வேல்யூ ரிட்டர்ன் ஆகும். இதே இடத்துல ஏதாவது ஒரு கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிட்டனாலும் ரிட்டர்ன்ஸ் ஃபால்ஸ் தான். அதான் ரெண்டாவது எக்ஸாம்பிள்ல இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நான் c = 5ஆன்னு செக் பண்றேன். எஸ் c = 5 தான். ஸோ கண்டிஷன் ட்ரூ. தென் d < 5ஆன்னு செக் பண்றேன். d வந்து < 5 கிடையாது, ஏன்னா d யோட வேல்யூ 2 தான் எடுத்திருக்கோம். இப்போ 2 < 5 ஆனா இல்ல. சப்போஸ் செகண்ட் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிருச்சு. and ஆபரேட்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிட்டனாலே இட் ரிட்டர்ன்ஸ் ஃபால்ஸ் தான். ஸோ 0ன்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணிடும். தென் இந்த எக்ஸாம் தேர்ட்ல c < 5ஆன்னு செக் பண்றேன். c யோட வேல்யூ < 5ஆ இல்ல, c யோட வேல்யூ 5 தான். அப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷனே ஃபால்ஸ் ஆயிருச்சு. ஒரு கண்டிஷன் ஃபால்ஸ்னாலே ஆட்டோமேட்டிக்கா ஃபால்ஸ் தான். பட் செகண்ட் கண்டிஷனுமே இங்க ஃபால்ஸ் தான். < 5ஆன்னு செக் பண்றேன். 2 வந்து < 5 இல்ல, செகண்ட் கண்டிஷனும் ஃபால்ஸ் தான். அப்போ லாஜிக்கல் அண்ட பொறுத்த வரைக்கும் எல்லா கண்டிஷனும் ட்ரூவா இருந்தாதான் இட் ரிட்டர்ன்ஸ் ட்ரூ. ஏதாவது ஒரு கண்டிஷன் ஃபால்ஸா இருந்தாலும் இட் ரிட்டர்ன்ஸ் ஃபால்ஸ். எல்லா கண்டிஷனுமே ஃபால்ஸா இருந்தாலும் இட் ரிட்டர்ன்ஸ் ஃபால்ஸ். தென் செகண்ட் ஒன் லாஜிக்கல் ஆர் ஆபரேட்டர். அண்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும். இங்க என்ன அப்படின்னா இட் ரிட்டர்ன்ஸ் ட்ரூ இஃப் எய்தர் ஒன் ஆபரண்ட் இஸ் ட்ரூ. ஏதாவது ஒரு ஆபரண்ட் ட்ரூ வந்துட்டனாலே இட் ரிட்டர்ன்ஸ் ட்ரூ தான். அப்படி இல்லைன்னா ஃபால்ஸ். ஏதாவது ஒரு ஆபரண்ட் ட்ரூவா வந்துட்டனாலே இட் ரிட்டர்ன்ஸ் ட்ரூ தான். ஸோ நான் இப்போ அதே இதை செக் பண்றேன். c = 5ஆ? ஆமா, c யோட வேல்யூ 5 தான். ஸோ கண்டிஷன் ட்ரூ. இதுதான் லாஜிக்கல் ஆர் ஆபரேட்டர். இங்க முத கண்டிஷனே ட்ரூ ஆயிருச்சு. ஸோ அப்போ இட் ரிட்டர்ன்ஸ் ட்ரூ தான். ஸோ 1ன்னு சொல்லி ரிட்டர்ன் ஆயிரும். பட் இங்க செகண்ட் கண்டிஷனுமே ட்ரூ தான். d < 5ஆன்னு செக் பண்றேன். 2 வந்து < 5 தான். ஸோ செகண்ட் கண்டிஷனும் ட்ரூ. தென் ரெண்டாவது எக்ஸாம்பிள். Then second example, c < 5ஆன்னு செக் பண்றேன். c வந்து < 5ஆ இல்ல.
ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷனே ஃபால்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அப்போ நான் செகண்ட் கண்டிஷன் செக் பண்றேன். d less than 5 ஆமா, d ஓட வேல்யூ 2, ஸோ 2 வந்து less than 5 தான். அப்போ செகண்ட் கண்டிஷன் வந்து ட்ரூ ஆயிடுச்சு. ஸோ அப்போ இந்த எக்ஸ்பிரஷனை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சு, செகண்ட் கண்டிஷன் ட்ரூ ஆயிடுச்சு. ஸோ ஆர் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால ஒரு கண்டிஷன் ட்ரூவா இருந்தாலே அவுட்புட் என்னதுதான், ட்ரூ தான். அதான் ஆர் ஆப்ரேட்டரோட ஒர்க்கிங். தென் தேர்ட் எக்ஸாம்பிள்ல பாத்தீங்கன்னா c less than 5 செக் பண்றேன். c இருந்து less than 5 இல்ல, ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சு. d greater than 5 செக் பண்றேன். d greater than 5 இல்ல, ஸோ செகண்ட் கண்டிஷனும் ஃபால்ஸ் ஆயிடுச்சு. ரெண்டுமே ஃபால்ஸ் ஆயிட்டுனா கண்டிப்பா அவுட்புட்டும் ஃபால்ஸ் தான். அப்போ ஆர் ஆப்ரேட்டரை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு ஆப்பரண்ட் ஒரு கண்டிஷன் ட்ரூவா இருந்தாலே இட் ரிட்டர்ன்ஸ் ட்ரூ. அதர்வைஸ் எல்லா கண்டிஷனுமே ஃபால்ஸா இருந்துச்சுன்னா இட் ரிட்டர்ன்ஸ் ஃபால்ஸ். Then third one, logical not. So notங்கிறது exclamatory symbol. இது என்ன அப்படின்னா அப்படியே இன்வெர்ட் பண்ணி அவுட்புட் தரும். கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சுன்னா ஃபால்ஸ்னு அவுட்புட் தரும், கண்டிஷன் ஃபால்ஸா இருந்துச்சுன்னா ட்ரூன்னு சொல்லி அவுட்புட் தரும். ஸோ எக்ஸாம்பிள், இப்போ நான் c ஈக்குவல் டு 5 எடுத்துக்கிறேன். தென் ஒரு எக்ஸ்பிரஷனை நான் செக் பண்றேன். c ஈக்குவல் டு 5, பட் அதுக்கு முன்னாடி நாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ c யோட வேல்யூ ஃபர்ஸ்ட் 5 செக் பண்ணிக்கிறேன். ஆமா, c யோட வேல்யூ 5 தான். ஸோ அப்போ கண்டிஷன் வந்து ட்ரூ, பட் அதுக்கு முன்னாடி நாட் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால எனக்கு ஃபால்ஸ்னு சொல்லி அவுட்புட் கிடைக்கும். ஸோ இட் ரிட்டர்ன்ஸ் 0. ஸோ நீங்க c யோட வேல்யூ 6ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நான் கண்டிஷனை செக் பண்றேன். c ஈக்குவல் டு 5 இல்ல, ஸோ இங்க கண்டிஷனே என்ன ஆயிருச்சு, ஃபால்ஸ் ஆயிருச்சு. பட் நாட் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால இட் ரிட்டர்ன்ஸ் ட்ரூ. ஸோ அதான் லாஜிக்கல் நாட். கண்டிஷன் ட்ரூவா இருக்கும்போது ஃபால்ஸ்னு ரிட்டர்ன் பண்ணும், கண்டிஷன் ஃபால்ஸா இருக்கும்போது ட்ரூன்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணும். The next one, bitwise operators. So இந்த bitwise operator maximum நம்ம ப்ரோக்ராம்ல யூஸ் பண்ண மாட்டோம், பட் கம்பைலர்ல இன்பில்ட்டா அந்த ஆப்ரேட்டர்ஸ் வந்து ஆப்ரேட் ஆகும். எப்படி அது ஆப்ரேட் ஆகுதுங்கிறத அந்த லாஜிக் மட்டும் தெரிஞ்சுக்கலாம். bitwise ஆப்ரேட்டர்ஸ் வந்து bitwise பிட் லெவல் ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்றதுக்கு, பிட் லெவல்ல நம்ம ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணோம்னா தான் அந்த ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம சி ப்ரோக்ராம்ல ஹை லெவல் லாங்குவேஜ் தான் ஸோ கொடுக்குறோம், அதை கம்ப்யூட்டரால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. ஸோ கம்பைலர் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம கொடுக்கக்கூடிய ஹை லெவல் அந்த லாங்குவேஜை லோ லெவல் மெஷின் லாங்குவேஜா கன்வெர்ட் பண்ணும். அப்படி மெஷின் லாங்குவேஜா கன்வெர்ட் பண்ணும்போது நம்ம கொடுக்கக்கூடிய எல்லா டெசிமல் வேல்யூஸும் அங்க பைனரியா கன்வெர்ட் ஆகும். ஆல்ரெடி நம்ம கேரக்டர் செட் பார்த்தோம், எல்லா கேரக்டர்ஸுக்குமே ஒரு ஆஸ்கி வேல்யூன்னு ஒன்று இருந்தது. சில பேர் கூட கேட்டிருந்தாங்க, ஆஸ்கி வேல்யூனா எதுக்கு சார் அது கொடுக்கணும், எதுக்கு அது சொல்றீங்கன்னு கேட்டாங்க. இப்போ நம்ம ஒரு லெட்டர்ஸ் கேரக்டர் என்ன யூஸ் பண்ணாலுமே கம்ப்யூட்டர் வந்து அதை பைனரியா தான் கன்வெர்ட் பண்ணும். அப்போ பைனரியா கன்வெர்ட் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே எல்லா சிம்பிள் எல்லா கேரக்டர் எல்லாத்துக்குமே எல்லா டிஜிட்ல இருந்து ஸ்பெஷல் சிம்பிள் எல்லாத்துக்குமே ஒரு ஆஸ்கி வேல்யூ இருக்கு. அந்த ஆஸ்கி வேல்யூ டெசிமல்ல இருக்கு. அந்த டெசிமல் வேல்யூ இப்ப என்ன ஆகும், பைனரியா கன்வெர்ட் ஆகும். அப்படி பைனரியா கன்வெர்ட் பண்ணும்போது அது பிட் ரெப்ரசன்டேஷன்ல எழுதும். ஸோ 8 பிட் ரெப்ரசன்டேஷன், 16 பிட் ரெப்ரசன்டேஷன், இந்த மாதிரி பிட் ரெப்ரசன்டேஷன்ல எழுதிட்டு இப்போ பிட் லெவல் ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் ஆகும். அந்த பிட் லெவல் ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்றதுக்கு தான் இந்த பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஒன் ஒரே ஒரு ஆம்பர்சன் சிம்பிள் பிட்வைஸ் அண்ட், தென் ஒரே ஒரு வெர்டிக்கல் பார் பிட்வைஸ் ஆர், இந்த சிம்பிளுக்கு பேரு கேரட் சிம்பிள் பிட்வைஸ் எக்ஸ்ஆர், தென் பிட்வைஸ் காம்ப்ளிமெண்ட், தென் 2 தடவை லெஸ் தென் சிம்பிள் போட்டோம்னா லெஃப்ட் ஷிஃப்ட், தென் 2 தடவை கிரேட்டர் தென் சிம்பிள் போட்டோம்னா ரைட் ஷிஃப்ட். இது எல்லாமே பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுங்கிறத லாஜிக் மட்டும் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் நமக்கு தெரியும் 1 அப்படின்னா ட்ரூ, 0 அப்படின்னா ஃபால்ஸ். ஸோ பிட்வைஸ் ஆண்டை பொறுத்த வரைக்கும் இந்த டேபிள்ல இருக்கதா அதோட லாஜிக். ஸோ பிட்வைஸ் ஆண்ட்ல என்னன்னா, இதான் நம்ம இன்புட்டோட ரெப்ரசன்டேஷன்ஸ். ஸோ 2 இன்புட்டுமே 1 இருக்கும்போது மட்டும்தான் அண்ட் ஆப்ரேட்டர்ல அவுட்புட் வந்து 1. 2 இன்புட் எல்லா இன்புட்டுமே 2 இல்ல 3 4 கூட இருக்கும். ஸோ எல்லா இன்புட்டுமே 1 இருந்தாதான் அவுட்புட் வந்து 1, அதர்வைஸ் இட் ரிட்டர்ன்ஸ் 0. ஸோ நான் 2 நம்பர் எடுத்துக்கிறேன், a ஈக்குவல் டு 5 b ஈக்குவல் டு 4. இந்த a ஈக்குவல் டு 5ஓட பைனரி ரெப்ரசன்டேஷன் இந்த இருக்கு. இது நம்ம நம்பர் சிஸ்டம் டாபிக் படிச்சோம்னா எப்படி டெசிமல்ல இருந்து பைனரியா கன்வெர்ட் பண்ணணுங்கிறது தெரியும், அதுக்கு ப்ரொசீஜர் இருக்கு. ஸோ 5ங்கிற அந்த டெசிமல் நம்பரோட பைனரி ரெப்ரசன்டேஷன் தான் இது. தென் 4ங்கிற 2வது இன்புட்டோட பைனரி ரெப்ரசன்டேஷன் இது.
இப்போ நான் A and B பெர்ஃபார்ம் பண்ணணும். ஸோ A and B பெர்ஃபார்ம் பண்றதுக்கு லாஜிக் என்ன? எல்லா இன்புட்டும் ட்ரூவா இருந்தாதான் அவுட்புட் வந்து ட்ரூ, அப்படி இல்லைன்னா எனக்கு ஃபால்ஸ் தான். ஸோ அப்பனா பிட் வைஸ் செக் பண்றேன். இங்க 1 இருக்கு, இங்க 0 இருக்கு. அப்ப ஏதாவது ஒரு இன்புட் தான் இங்க 1 இருக்கு. ஆனா எனக்கு AND பொறுத்த வரைக்கும் ரெண்டு இன்புட்மே 1 இருந்தா மட்டும்தான் அவுட்புட்ல என்ன வரணும்? 1 வரணும். ஸோ அப்ப இங்க வந்து 0 தான். ஸோ அப்படி நான் எல்லா இன்புட்டையும் செக் பண்றேன். ரெண்டுமே 0, அப்ப 0. இந்த ரெட் கலர்ல மார்க் பண்ணிருக்க தேர்ட் பிளேஸ்ல தான் ரெண்டு இன்புட்மே 1 இருக்கு. அப்ப ரெண்டு இன்புட்டுமே 1னா அவுட்புட் வந்து 1. அதர்வைஸ் மிச்சம் இருக்கிற எல்லாமே என்னதுதான்? 0 தான். ஸோ 0 இருக்கனால எனக்கு ஃபால்ஸ் தான். இதுதான் பிட்வைஸ் AND ஆபரேட்டர். சிமிலர்லி பிட்வைஸ் OR ஆபரேட்டர். OR ஆபரேட்டரோட லாஜிக் இதுதான். ஏதாவது ஒரு இன்புட் 1 இருந்தாலே அவுட்புட் வந்து 1 தான். அதர்வைஸ் 0. அப்ப ரெண்டு இன்புட் இருக்கும்போது ஒரு இன்புட் 1 வந்துட்டனால எனக்கு அவுட்புட்ல 1ன்னு கிடைச்சிரும். ஸோ அதே மாதிரி நான் செக் பண்றேன். ஸோ இப்போ செக் பண்ணும்போது ஒரு இன்புட் ஹையா இருந்தாலே அவுட்புட் வந்து ஹை தான். மற்றபடி ரெண்டு இன்புட் ஹையா இருந்தாலும் அவுட்புட் ஹை தான். ஸோ ரெண்டுமே 0 இருந்துச்சுன்னா அவுட்புட் வந்து 0 தான். ஸோ இப்படிதான் அந்த பிட்வைஸ் ஆபரேஷன்ஸ் வந்து நடக்கும். அந்த பிட்வைஸ் ஆபரேஷன் நடந்து அதோட வேல்யூ வந்து ஃபைனலா நமக்கு டெசிமலாவே கன்வெர்ட் ஆயிரும். ஸோ கேரக்டர்னா அது கேரக்டரா கன்வெர்ட் ஆயிரும். அப்படிதான் நம்ம அவுட்புட் பாக்குறோம். பட் உள்ள வந்து இன்பில்ட்டா நடக்கிறது பிட்வைஸ் ஆபரேஷன்ஸ் தான் நடக்கும். தென் தேர்ட் ஒன் பிட்வைஸ் XOR. ஸோ XOR பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு இன்புட் 1 இருந்தாலே அவுட்புட் 1 தான். பட் அதுலயும் ரெண்டு இன்புட்மே சேமா இருந்துச்சு அப்படின்னா அவுட்புட் வந்து ஃபால்ஸ். ஸோ போத் இன்புட் 0னா 0 தான், போத் இன்புட்ஸ் ஆர் 1னா 0 தான். ஸோ எல்லா இன்புட்டும் சேமா இருந்தா அவுட்புட் வந்து 0. இதுதான் பிட்வைஸ் XORோட ஆபரேஷன். தென் காம்ப்ளிமெண்ட். காம்ப்ளிமெண்ட் அப்படின்னா அந்த பைனரி வேல்யூ என்ன ஆகும்னா 0 எல்லாம் 1 ஆகும், 1 எல்லாம் 0 ஆகும். அதான் காம்ப்ளிமெண்ட். 0 பிட்ஸ் எல்லாம் 1 ஆயிரும், 1 எல்லாம் 0 ஆயிரும். அதான் காம்ப்ளிமெண்ட். ஸோ 1 0 0 1 1 இந்த மாதிரி அப்படியே இன்வெர்ட் ஆகி கிடைக்கும். தென் லெஃப்ட் ஷிஃப்ட், ரைட் ஷிஃப்ட். லெஃப்ட் ஷிஃப்ட் பார்க்கலாம். A equal to 5ங்கிற டெசிமல் வேல்யூ அதோட பைனரி ரெப்ரசன்டேஷன் இந்த இருக்கு. இப்போ லெஃப்ட் ஷிஃப்ட் அப்படின்னா இப்போ A லெஃப்ட் ஷிஃப்ட் 1 ரெண்டு தடவை லெஸ் தென் யூஸ் பண்ணனா லெஃப்ட் ஷிஃப்ட். ஸோ 1 அப்படின்னா என்னன்னா ஒரு பிட் லெஃப்ட்ல ஷிஃப்ட் பண்ணணும். அப்ப என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல 1 இருக்குன்னா அந்த 1 வந்து இப்ப செகண்ட் பொசிஷன். இப்படி ஒவ்வொரு பிட்டுமே லெஃப்ட்ல ஒரு பிட் ஷிஃப்ட் ஆகி இங்க வந்துடும். ஸோ லாஸ்ட் பிட் வந்து சர்க்குலர் ஷிஃப்ட் மாதிரி இங்க வந்து ரீப்ளேஸ் ஆகும். அப்ப 2 அப்படின்னா 2 டிஜிட்ஸ் லெஃப்ட்ல ஷிஃப்ட் பண்ணணும். சிமிலர்லி ரைட் ஷிஃப்ட். இங்க லெஃப்ட்ல ஷிஃப்ட் ஆச்சு, இங்க ரைட்ல ஷிஃப்ட் பண்ணணும். அப்ப இங்க இருக்க 1 வந்து சர்க்குலர் ஷிஃப்ட்ல இந்த பொசிஷனுக்கு வந்துடும். இதான் ரைட் ஷிஃப்ட். So these are the bitwise operators. The next one is conditional operator. The conditional operatorல என்னன்னா ஒரு கண்டிஷன் இருக்கும், ரெண்டு எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்கும். அந்த கண்டிஷனை செக் பண்ணிட்டு கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சுன்னா ஒரு எக்ஸ்பிரஷன் ரிட்டர்ன் ஆகும், ஃபால்ஸா இருந்துச்சுன்னா இன்னொரு எக்ஸ்பிரஷன் ரிட்டர்ன் ஆகும். ஸோ கண்டிஷனல் ஆபரேட்டர் இஸ் டெர்னரி ஆபரேட்டர். ஸோ கண்டிப்பா 3 ஆபரண்ட் இருக்கும். இதுதான் கண்டிஷனல் ஆபரேட்டர். ஒரு கொஸ்டின் மார்க், ஒரு கோலன் சிம்பல், இது ரெண்டுமே கேரக்டர் செட்ல உள்ள கேரக்டர்ஸ் தான். ஸோ அதுல இருந்து ஒரு டோக்கனா ஃபார்ம் பண்ணி தான் இந்த கண்டிஷனல் ஆபரேட்டர் இருக்கு. கண்டிஷனல் ஆபரேட்டரோட சின்டாக்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு கண்டிஷனல் எக்ஸ்பிரஷன் அதை நான் செக் பண்றேன், அது ட்ரூவா இருந்துச்சுன்னா எக்ஸ்பிரஷன் 1, ஃபால்ஸா இருந்துச்சுன்னா எக்ஸ்பிரஷன் 2. ஸோ அப்ப இங்க 3 ஆபரண்ட் இருக்கு. கண்டிஷனல் எக்ஸ்பிரஷன், தென் எக்ஸ்பிரஷன் 1, தென் எக்ஸ்பிரஷன் 2. So it is a ternary operator. இந்த ரெண்டு எக்ஸ்பிரஷனையும் செப்பரேட் பண்ற இடத்துல தான் கோலன் யூஸ் பண்ணணும். தென் முடிகிற இடத்துல கண்டிப்பா செமி கோலன் யூஸ் பண்ணணும். ஸோ இது எப்படி எக்ஸிக்யூட் ஆகும்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷனல் எக்ஸ்பிரஷன் தான் இவாலுவேட் ஆகும். ஸோ இந்த கண்டிஷனல் எக்ஸ்பிரஷனை இவாலுவேட் பண்றோம், அது செக் பண்ணி அந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சுன்னா எக்ஸ்பிரஷன் 1 வந்து இவாலுவேட் ஆகும், கண்டிஷன் ஃபால்ஸா இருந்துச்சுன்னா எக்ஸ்பிரஷன் 2 வந்து இவாலுவேட் ஆகும். ஸோ இப்போ நான் இது ஒரு எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்றேன். A equal to 5, B equal to 10 எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நான் அந்த கண்டிஷனை செக் பண்ண போறேன். இதுதான் என்னோட கண்டிஷனல் எக்ஸ்பிரஷன். A greater than B ஆன்னு செக் பண்றேன், கண்டிஷனல் எக்ஸ்பிரஷன். தென் செக் பண்றேன் இப்போ கொஸ்டின் மார்க். தென் எக்ஸ்பிரஷன் 1 நான் இங்க ஏன்னு யூஸ் பண்ணியிருக்கேன், தென் செப்பரேட் பண்றதுக்கு கோலன். அதுக்கப்புறம் எக்ஸ்பிரஷன் 2 நான் பின்னு யூஸ் பண்ணியிருக்கேன், முடிக்கிற இடத்துல செமிகோலன். இப்போ நான் இந்த கண்டிஷனை செக் பண்ணி இதோட அவுட்புட்டை வந்து சில கொண்டு போய் அசைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷனல் எக்ஸ்பிரஷனை செக் பண்றேன். கண்டிஷனல் எக்ஸ்பிரஷன் வந்து A greater than B. ஸோ
இதை evaluate பண்றேன். A யோட வேல்யூ என்னது 5, B யோட வேல்யூ என்னது 10. So 5 greater than 10 ஆன்னு பார்த்தனா இல்ல. அப்ப எனக்கு false ஆயிருச்சு. So conditional expression false ஆயிருச்சு அப்படின்னா expression 2 தான் எனக்கு evaluate ஆகும். So A greater than B false ஆனனால expression 2 evaluate ஆகுது. So அதோட வேல்யூ வந்து B. அப்போ B யோட வேல்யூ தான் இப்ப எங்க போய் அசைன் ஆகும் அவுட்புட்ல C ல போய் அசைன் ஆயிரும். B ல ஆல்ரெடி 10 இருக்கு. அந்த B யோட வேல்யூ 10 தான் இப்போ C லயும் போய் ஸ்டோர் ஆகும். ஸோ அவுட்புட் வந்து 10. இப்படிதான் கண்டிஷனல் ஆபரேட்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். The next one is increment or decrement operator. So increment அப்படின்னா பிளஸ் பிளஸ் 2 times plus யூஸ் பண்ணணும். decrement அப்படின்னா மைனஸ் மைனஸ். So increment என்ன பண்ணும்னா it increases the value by 1. decrement அப்படின்னா it decreases the value by 1. So ஒரு வேரியபிளா இருக்கலாம் or ஒரு கான்ஸ்டன்டா இருக்கலாம். அதுல நம்ம increment decrement operators யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஆபரேட்டரை எந்த பொசிஷன்ல யூஸ் பண்ணலாங்கிறதும் இருக்கு. அதான் சின்டாக்ஸ். ஃபர்ஸ்டே இன்கிரிமெண்ட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா வேரியபிள் நேம் கொடுக்கலாம். ஆர் ஃபர்ஸ்டே வேரியபிள் நேம் கொடுத்துட்டு அதுக்கு அப்புறமாவும் இன்கிரிமெண்ட் பண்ணிக்கலாம். இப்படி 2 பொசிஷன்ஸ் ஃப்ரண்ட்லயும் யூஸ் பண்ணிக்கலாம், பேக்லயும் யூஸ் பண்ணிக்கலாம். அதோட எக்ஸ்பிளனேஷன் இதுல இருக்கு. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். A = 5, B = 10 எடுத்திருக்கேன். அப்ப A ++ அப்படின்னா ஃபர்ஸ்டே நான் வேரியபிள் நேம் A கொடுத்துட்டேன். அதுக்கு அப்புறம் தான் ++ இன்கிரிமெண்ட் யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ இன்கிரிமெண்ட்டை வந்து பின்னாடி தான் யூஸ் பண்றேன். ஸோ இதுக்கு பேரு போஸ்ட் இன்கிரிமெண்ட். இதுல என்ன ஆகும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஏயோட வேல்யூ எனக்கு ரிட்டர்ன் ஆயிரும். ஸோ இட் ரிட்டர்ன்ஸ் த வேல்யூ ஆஃப் A ஃபர்ஸ்ட். ஏயோட வேல்யூ ரிட்டர்ன் ஆயிருச்சுனாலே அவுட்புட்லவே ஸ்டோர் ஆயிரும். அப்ப ஏல 5 இருக்கு. அப்ப அவுட்புட்ல எனக்கு 5ங்கிற வேல்யூ ஸ்டோர் ஆயிரும். தென் நான் அதுக்கப்புறம் இன்கிரிமெண்ட் பண்ணிருக்கிறதுனால இட் இன்க்ரீசஸ் த வேல்யூ பை 1. அதான் போஸ்ட் இன்கிரிமெண்ட். ஃபர்ஸ்டே அந்த வேல்யூ ஸ்டோர் ஆயிரும் அவுட்புட்ல, அதுக்கப்புறம் தான் இன்கிரிமெண்ட் பண்ணும். பட் ++ A பொறுத்த வரைக்கும் முன்னாடியே இன்கிரிமெண்ட் பண்றதுனால இதுக்கு பேர் வந்து ப்ரீ இன்கிரிமெண்ட். அப்ப ஃபர்ஸ்ட் இட் இன்க்ரீசஸ் த வேல்யூ பை 1. அப்ப A = 5 இருந்தது, இப்போ 1 இன்கிரிமெண்ட் ஆகி 6 ஆயிருக்கும். தென் இட் ரிட்டர்ன்ஸ் த வேல்யூ ஆஃப் A. அப்ப எனக்கு அவுட்புட்ல இன்கிரிமெண்ட் ஆன வேல்யூ 6ங்கிறது பிரிண்ட் ஆகும். இதான் போஸ்ட் இன்கிரிமெண்ட்டுக்கும் ப்ரீ இன்கிரிமெண்ட்டுக்கும் டிஃபரன்ஸ். போஸ்ட் இன்கிரிமெண்ட்னா ஃபர்ஸ்ட் ஏயோட வேல்யூ ரிட்டர்ன் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் தான் இன்கிரிமெண்ட் பண்ணும். ப்ரீ இன்கிரிமெண்ட்னா ஃபர்ஸ்டே இன்கிரிமெண்ட் பண்ணிட்டு அதோட வேல்யூவை தான் ரிட்டர்ன் பண்ணும். சிமிலர்லி டிக்ரிமெண்ட். ஸோ இங்க ஃபர்ஸ்டே ஆபரேட்டர் வந்து பின்னாடி தான் யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ இது போஸ்ட் டிக்ரிமெண்ட். அப்போ ஃபர்ஸ்ட் இட் ரிட்டர்ன்ஸ் த வேல்யூ ஆஃப் B. ஸோ பியோட வேல்யூ 10. அப்ப 10ங்கிற வேல்யூ எனக்கு அவுட்புட்ல ரிட்டர்ன் ஆயிரும். தென் இட் டிக்ரீசஸ் த வேல்யூ பை 1. ஸோ இங்க வந்து ப்ரீ டிக்ரிமெண்ட். அப்போ ஃபர்ஸ்டே டிக்ரிமெண்ட் பண்ணிரும். ஸோ இட் டிக்ரீசஸ் த வேல்யூ பை 1. அப்போ 10ல இருக்க வேல்யூ 9ன்னு டிக்ரீஸ் ஆயிரும். தென் இட் ரிட்டர்ன்ஸ் த வேல்யூ ஆஃப் B. ஸோ அப்போ பியோட வேல்யூ டிக்ரிமெண்ட் ஆகி 9ன்னு சொல்லி எனக்கு யூனரி ஆப்ரேட்டர்ஸ். ஸோ யூனரி ஆப்ரேட்டர் வந்து ஒரே ஒரு ஆப்ரண்ட்ல தான் ஆப்ரேட் ஆகும். 2 ஆப்ரேட்டர் இருக்கு. பிளஸ் சிங்கிள் ஆப்ரேட்டர் தான். ஆபரண்டும் சிங்கிள் ஆப்ரண்ட் தான். பிளஸ் அப்படின்னா யூனரி பிளஸ், மைனஸ் அப்படின்னா யூனரி மைனஸ். இவ்வளவுதான். எக்ஸாம்பிள் -3. ஸோ இதுல மைனஸ்ங்கிறது யூனரி மைனஸ், 3 is a single operator. The next one is special operators. First one வந்து and ampersand symbol. இந்த ampersand symbol நிறைய மீனிங் இருக்கு. ஆல்ரெடி பிட்வைஸ் and யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கும் சிங்கிள் ampersand symbol தான் இருக்கும். லாஜிக்கல் and யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு 2 times ampersand symbol இருக்கும். தென் ampersand symbolக்கு இன்னொரு மீனிங் இருக்கு, அட்ரஸ் ஆஃப். ஒரு வேரியபிள் இருக்கு, அந்த வேரியபிளோட அட்ரஸ் இருக்கும். அந்த அட்ரஸை நம்ம கெட் பண்ணணும்னா இந்த சிம்பிள் வந்து யூஸ் பண்ணலாம். So this is used to get the address of the variable. Example &A. So A is a variable. அது ஒரு மெமரி அட்ரஸ்ல ஸ்டோர் ஆயிருக்கும். அந்த அட்ரஸை நம்ம எடுக்கணும், அதை ரெஃபர் பண்றதுக்கு நம்ம and சிம்பிள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்ப and ஏன்னு கொடுத்தோம்னா it will give the address of A. Then second one star asterisk symbol. It is used as a pointer to a variable. So pointer னு ஒரு டாபிக் இருக்கு, அது நம்ம அடுத்து டீடைலா படிப்போம். ஸோ பாயிண்டர்ல என்ன அப்படின்னா இன்னொரு வேரியபிள அது பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கும். ஒரு வேரியபிள் ஒரு மெமரி லொகேஷன்ல இருக்குன்னா அந்த மெமரி லொகேஷன் வந்து இந்த பாயிண்டர் வேரியபிள்ல இருக்கும். அதை டினோட் பண்றதுக்கு நம்ம ஸ்டார்னு கொடுப்போம். அப்ப நார்மலா நான் ஏன்னு கொடுத்தனா A is a normal variable. ஸ்டார் ஏன்னு கொடுத்தனா ஸ்டார் is a pointer variable. It points the variable A. அதான் அதுக்கு மீனிங்.
The next one is size of operator. It is also a unary operator. It returns the size of the data. So the data may be constant or variable or but அதோட size என்னதோ அந்த size வந்து எனக்கு return பண்ணிரும். Example, size of அப்படின்னு கொடுத்து bracketல char னு கொடுத்திருக்கேன். அப்போ character data type ஓட size என்ன? Character ஓட data type size வந்து 1 byte. அப்போ எனக்கு outputல வந்து it will give 1. அப்போ size of int னு அந்த இடத்துல கொடுத்தனா it will give 2. So ஒரு டேட்டாவோட size என்னதோ அது எனக்கு அவுட்புட்டா தந்துரும். Then final operator comma. So comma operator எதுக்கு அப்படின்னா it is used to link the related expressions together. So same kind of expressions இருக்கும்போது நம்ம அதை ரிலேட் பண்றதுக்கு comma யூஸ் பண்ணிக்கலாம். So example, இப்போ a equal to 5, b equal to 5 னு ரெண்டு வேல்யூஸ் நான் அசைன் பண்ணியிருக்கேன் ரெண்டு வேரியபிள்ல. பட் ரெண்டுலயுமே வேல்யூ வந்து 5 தான். இதை நான் எப்படி எழுதிக்கலாம்னா a comma b equal to 5 அப்படின்னா a ஓட வேல்யூ 5 தான், b ஓட வேல்யூ 5 தான். அதை ரெண்டையும் ரிலேட் பண்றதுக்காக நான் கமாங்கிற ஆபரேட்டரை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் த ஆபரேட்டர்ஸோட டைப்ஸ். அப்போ இந்த டுட்டோரியல்ல நம்ம டோக்கன்ஸ்ல ஆபரேட்டர்ஸ் பார்த்துருக்கோம், ஆபரேட்டர்ஸோட டைப்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. இந்த ஆபரேட்டர்ஸ் அண்ட் ஆபரண்ட்ஸ்ல இருந்து நெக்ஸ்ட் எப்படி எக்ஸ்பிரஷன்ஸ் ஃபார்ம் பண்ணணும், இந்த எக்ஸ்பிரஷன்ஸ் ஃபார்ம் பண்றதுல என்ன ரூல்ஸ் இருக்கு, தென் ஒரு எக்ஸ்பிரஷனை எப்படி இவாலுவேட் பண்ணணும், இது எல்லாமே நெக்ஸ்ட் டுட்டோரியல்ல எக்ஸ்பிரஷன்ஸ்ங்கிற டாபிக்ல நம்ம படிக்கலாம். இந்த டுட்டோரியலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா உங்களோட queries கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்தர் டுட்டோரியல்ஸ் என்னோட சேனல்ல இருந்து பார்க்கணும்னா என்னோட சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட சேனலோட நேம் பிரின்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங். ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன்ஸ் என்னோட சேனல்ல இருந்து வரணும் அப்படின்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் டுட்டோரியல்ல மீட் பண்ணலாம்.